Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நடந்து வரும் பார்லி மழைக்கால கூட்டத்தொடரில் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா லோக்சபாவில் தாக்கல் செய்த மசோதா மிகவும் கவனம் பெற்றுள்ளது. சிறை செல்லும் பிரதமர், முதல்வர், அமைச்சர்களை பதவி நீக்கும் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர்கள் பதவியை பறிக்க இந்த மசோதா வகை செய்யும். இவர்கள் சிறையில் இருக்கும் 31வது நாள் பதவி பறிபோய்விடும். அல்லது பிரதமர் என்றால் ஜனாதிபதி, முதல்வர், அமைச்சர்கள் என்றால் அம்மாநில கவர்னர் பதவி நீக்கம் செய்வார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பான மசோதாவையும் அமித்ஷா தாக்கல் செய்தார். மசோதாவை அமித்ஷா வாசிக்க துவங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மசோதா நகலை கிழித்தெறிந்து தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்பது அவர்களின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கூறுகையில், நீங்கள் நாளை ஒரு முதல்வருக்கு எதிராக எந்த வழக்கையும் தாக்கல் செய்யலாம். அவரை 30 நாட்களுக்கு தண்டனை இல்லாமல் சிறையில் அடைத்து பதவியை பறித்து விடுவீர்கள். இது முற்றிலும் அரசியலமைப்பிற்கு எதிரானது என கூறியுள்ளார். It goes against everything, and to couch it as a measure which is being taken anti-corruption is just to pull a veil across the eyes of the people. அதே நேரம் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் இந்த விவகாரத்தில் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். தவறு செய்யும் எவரும் தண்டனைக்கு ஆளாக வேண்டும். உயர் அரசியலமைப்பு பதவியையோ அல்லது அரசியல் பதவியையோ வகிக்க கூடாது என்பது நியாயமானதாக தெரிகிறது. இந்த மசோதாவில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை என கூறியுள்ளார். No, as far as I'm concerned, I don't know those bills well enough to give you a comment. On the face of it, it seems reasonable that anyone who does anything wrong should be liable to punishment and should not be holding a high constitutional office or a political office. I think that makes sense. இந்த மசோதா ஜனநாயகத்தில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க, எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்ல எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால்தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டும் இதுல இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள், அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமா, நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்குமெண்ட் சேக். ஆனா 31 நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம்.